தலைவராக இந்த நூல் வெளியீட்டு விழாவுக்கு தலைமை தாங்குகிறது ஐயா பேராய அவர்களே. இந்த வெளியீட்டு விழாவுக்காகவே அவர்கள் மத்திய பிரதேசத்திலிருந்து இங்கு வந்திருக்கிறார். அவர்கள் உடனே புக் பண்ணார், கிடைச்சது. அதனால அவர்கள் வந்து இந்த விழாவை சிறப்பிக்கிறதுக்காக அவர்களுக்கு நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்தது என்னுடைய மாணவர்களே, தலை மாணவராக இருந்து நான் செய்ய வேண்டிய பணிகள் அனைத்தையும் தான் பொறுப்பெடுத்து தமிழ்நாடு முழுவதும் பல இடங்களிலும் இந்த பணியை செய்து நிறைவேற்றி எப்பொழுதும் தொடர்ந்து செய்து கொண்டிருக்கின்ற பேராசிரியர் இறைமொழியன் எம்ஏபில் அவர்களை நான் வாழ்த்துகிறேன். அவர்கள் நிறைய காரியங்களை செய்து வருகிறார்கள். இன்னும் பல பிள்ளைகள் இங்கே இருக்கிறார்கள், பல விதங்களிலே உதவி செய்தவர்கள். இந்த கருத்துக்களை தொடர்ந்து பரப்புவதற்கு பல முயற்சிகளை எடுத்து வருகிறவர்கள். அவர்கள் அனைவருக்கும் ஒவ்வொருவருக்கும் பெயர் சொல்ல நேரம் என்பதனால பெயர் சொல்லாம நான் அனைவருக்கும் நன்றி தெரிவிக்கின்றேன். இந்த நூலின் கருத்து அனைத்து நிலைகளையும் ஒன்றிணைத்து அரவணைக்கும், உணர்ந்த எழுச்சி பற்றி சொல்ல சொல்லி விளங்க வைக்கும் வர்ணாசிரமத்தை அடிப்படையாக வைத்து இந்திய மக்கள் ஒழுக்கப்பட்டு ஒருபோது மக்கள் நசிக்கப்படுகிறார், நசிக்கப்பட்டு ஒடுக்கப்பட்டு கொலை செய்யப்பட்டு எல்லாம் நடந்துகின்றது. ஆக இதுக்கு காரணம் சாத்தானுடைய செயல்பாடு, கடவுளுக்கு எதிரான சாத்தானுடைய செயல்பாடு. அப்ப சாத்தானுடைய செயல்பாட்டை புரிந்து கொள்ள வேண்டுமானால் கடவுளை புரிந்து கொள்ள வேண்டும். கடவுளை புரிந்து கொண்டால்தான் கடவுளுக்கு எதிரான சாத்தானை புரிய முடியும். கடவுளை புரியவில்லை என்றால் சாத்தானை புரிய முடியாது. அப்ப கடவுளை புரிந்து கொள்வது எப்படி அப்படின்னு சொல்லும் பொழுதுதான் இந்த பேரண்டத்தை புரிந்து கொள்ளுதல். புரியல், இந்த உருவத்தை பிரபஞ்சம் சொல்றோம், அதை புரிந்து கொள்ளணும். எப்படியா புரிந்து கொள்வது? உருவத்தை நோக்குவோம், வீட்டு வீட்டு வெளியே வந்து மேல பாரு, மேல பார்த்தா இப்பேரண்டம் பொருள், வேறெண்டம் இருக்கிறது, ஆனால் அது இயங்கிக் கொண்டே இருக்கிறது. சும்மா சான்ஸ்ல அப்படிங்கிற அது இயங்கிக் கொண்டிருக்கிறது. அப்ப அந்த இயக்கத்துக்கு காரணம் என்ன? அந்த இயக்கம் ஒரு ஓய்வில் இயங்குகிறது. எல்லாம் ஒரு ஓய்வில் இயங்கு. அந்த ஓய்வுக்கு காரணம் என்ன என்று பார்த்தால் பேரண்டம் ஒரு உடல், அதனுடைய இயக்கத்திற்கு காரணம் பேரண்டத்தில் இருக்கும் பேரண்ட உயிர். உயிர் இருக்கிறதுனால இயக்கம். அது ஒரு ஓய்வுல இயங்குவதற்கு காரணம் பேரண்டத்தின் ஆன்மா. பேரண்டத்தின் ஆன்மா இருக்கிற காரணத்தால் தான் அது ஒரு ஓய்வுல இயங்குது. ஆக பேரண்டம் ஒரு பொருள் இருக்கிறது, அந்த பேரண்டம் இயங்கிக் கொண்டிருக்கிறது. அது இயக்கத்திற்கு காரணமானது பேரண்டத்தின் உயிர். அது ஒழுங்கில் இயங்கிக் கொண்டிருக்கிறது. ஒழுங்கில் இயங்குவதற்கு காரணம் பேரண்டத்தின் ஆன்மா. ஆக பேரண்டம், பேரண்டத்தின் உயிர், பேரண்டத்தின் ஆன்மா, இது யாரும் மறுக்க முடியாது. இந்த கேள்வி நான் பயிற்சோம், இதை யாரும் மறுக்க முடியாது. அப்போ இந்த மூன்றும் இணைந்து நிற்கும் பொழுது பேரண்டத்தை இயக்குகின்ற கடவுள்
கடவுள் இருக்கிறார் என்பதை நாம் அறிந்து கொள்ள முடிகிறது. அந்த கடவுளை, பேரண்டத்தின் கடவுளை புரிந்து கொண்டோமானால், பேரண்ட இருக்குது, அதனுடைய ஒரு கோயிலாக அங்கம் மனிதனுடைய துன்பம். மனிதனுடைய உடலிலும் மனிதனுடைய உடல் இருக்கிறது, மனிதனுடைய உயிர் இருக்கிறது, மனிதனுடைய ஆன்மா இருக்கிறது. ஆகவே பேரண்டம் சிற்றண்டத்தை இயக்குகிறது. நான் என்ன செய்தாலும் சரி, அதனுடைய இயக்கத்துக்கு வெளியே நாம போக முடியாது. நம்ம இயக்குவது பேரண்டத்தை இயக்குகின்ற உரியசையார். அப்ப உரியசையார் இயக்குகிறார் என்பது எப்படி அறிகிறது என்றால், உரியசையார் அதற்கும் வேற அண்டத்துக்கும் பிண்டத்துக்கும் இடையில தொடருது. இதுதான் மின்காந்தம். மின்காந்தம் அந்த காந்தத்தின் வழியாகத்தான் பேரண்டத்தின் உருவம் சிற்றண்டமாகிய மனிதனை இயக்குகின்றார். நம்ம கையில செல்போன் இருக்கு. செல்போன நம்ம நண்பர் அமெரிக்காவில் இருக்கிறாரு, அவருக்கு பேசணும். செல்போன்ல அவரை நம்பரை போட்ட உடனே அவரோட தொடர்பு கிடைக்கணும், நாம பேசுறோம். ஏனென்றால் இந்த உயிரோடு முழுவதுமே மின்காந்த அளவோடு இருக்கின்றன. அந்த மின்காந்த அளவோடு தான் நமக்கு தொடர்பு. அதே போல பேரண்டத்தின் கடவுள் சித்தந்தமாகிய மனிதனுடைய உடலையும், மனிதனுடைய உயிரையும், மனிதனுடைய ஆன்மாவையும் இயக்குகின்றார். அதனாலதான் தாய் வைத்த குழந்தை உற்பத்தியான உடனே டாக்டர் சொல்லுவாங்க, மேல தப்பு 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 தப்புன்னு உயிர் துடிப்பு. அந்த துடிப்புதான் இருதயத்தின் துடிப்பு. அந்த இருதயத்தின் துடிப்பினாலதான் நம்ம கொஞ்சமா குழந்தை வளருது. அந்த இருதயத்தின் துடிப்பு எப்ப நின்று போகும்? அது இல்லைன்னா மனிதன் இறந்து போகும், குழந்தை இறந்து குழந்தை மனிதன் இறந்து போகும். ஆக அந்த மனிதனின் இருதய துடிப்பு கடவுளால் இயக்கப்படுகிறது. யாருக்காவது சந்தேகம் தான் நீங்க கேட்கலாம். கடவுளால் இயக்கப்படுகிறது. ஆக கடவுளுடைய விருப்பத்திற்கு மாறாக யாரும் எதுவும் செய்ய முடியாது. அதோட அப்ப ஒவ்வொருவருக்கும் இருக்கிறத வெளிவெளியாக இயக்கணும் அப்படின்னா, நான் பிறப்பிற்கு காரணமாக இருக்கிறது என்னுடைய பெற்றோர். பெற்றோர் இல்லாம நான் பிறக்க முடியாது. என்னுடைய பெற்றோர் கடன் வாங்கியிருந்தாங்கன்னா அந்த கடன் என்ன பாதிக்கும்? என்னுடைய பெற்றோர் கடன் கொடுத்து பணக்காரனா இருந்தா அந்த பணக்கார தன்மை எனக்கு உரிமையாகும். ஆக பெற்றோர் செய்த நன்மை தீமை பிள்ளைகளை பாதிக்கிறது, பிள்ளைகளுக்கு சொத்தாக வருகிறது. அதை போல என்னுடைய முன்னோர்கள் செய்தது எனக்கு பிறப்பின் உரிமையாக வருகிறது. அதோட நான் இந்த உலகத்துல செயல்படுறது எனக்கு அதுவும் என்னை பாதிக்கும். நான் நன்மை செய்த நல்லது வரும், கெட்டது செய்தால் கெட்டது வரும். ஆக ரெண்டு வினை, பெற்றோர் வழி வருகிற வினையில் என்னுடைய செயல்பாட்டின் வழி வருகிற வினை. ஒரு வினை என்று அதில் சொல்றது அந்த ரெண்டு வினை தான். அதைத்தான் கிறிஸ்டியானிட்டி தான் அழகா விளக்கு. கிறிஸ்டியானிட்டி ஒரிஜினல் சின், இண்டிவிஜுவல் சின், ஜன்மபாவம் கர்மபாவம் என்று விளக்கி காட்டுகிறது. ஆக இவர்களை புரிந்து கொண்டோமானால் நம்முடைய வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். அந்த புரிந்து கொள்வதற்காகத்தான் இந்த நூல் வெளியிடப்படுகிறது. இந்த நூலை படித்தோம்னா
இவர்கள் நிறைய கோயில் தமிழ்களும் இடம்பெற்றிருக்கின்றன. அதில் கோயில் ஆக இந்த மரம் மிக சிறப்பான மரம். அதாவது அனைத்து மதங்களையும் ஒன்றிணைத்து ஒன்றிணைத்து அரவணைக்கும் இந்து மதம் அது நன்மை பெறுகிறது. அது செய்யப்பட்ட மொழி. அப்ப செய்யப்பட்ட மொழியை செய்வது யாருக்கா? ஏன் சொல்றாங்க, எப்படி சொல்றாங்க, எங்க சொல்றாங்க அப்படின்னு அந்த கேள்வி கேட்டா அவங்களுக்கு பெருக்க தெரியாது. சமஸ்கிருதத்தை உருவாக்கியவர்கள் தமிழர்கள். தமிழ் மொழியில இந்த அடிப்படை நம்ம தெரிந்து கொண்டால் நம்மளை மற்றவங்க ஏமாற்ற முடியாது. தமிழர்கள் அப்ப தமிழர்கள் யாரு? இந்த கடவுள் கோயிலை தொழிலாக தெரிந்து தமிழ்நாட்டுக்கு வந்து சமயங்களில இறைத்தன்மை செய்வதற்கு செயின்ட் தாமஸ். அப்ப அவர்தான் ஏற்று பெருமான் வழியாகி உயிர்ப்பு வந்த போது மற்றவர்கள் நம்பல, இவரும் மேலும் நம்பல. அவர் ஏற்று பெருமான உயிர்ப்பு வந்தார்னா அவர் காலையில் கடலை போட்டுட்டாங்க. அவரு வீட்டுல நெஞ்சில குத்தப்பட்டார், அதே கையை போட்டுட்டாங்க. அப்போ அவர் நான் ஏற்றுக்கொள்றேன் அப்படின்னு சொன்னார், சந்தேகப்பட்டார். அதனாலதான் அவருக்கு சந்தேகத்தோனா டவுட்டிங் தாமஸ் அப்படின்னு குறிப்பிட சொல்லு. அப்போ சந்தேகத்திலிருந்து அடிப்படையில் உண்மையை உணர்ந்து விடுவதில் முதல் நிலை. சந்தேகப்படாத எவரும் அடிப்படை உண்மையை உணர முடியாது. ரிசர்ச் எடுத்தாலும் ஹைபோதீசிஸ் நீ இப்படி இருக்குமா அதுவே சந்தேகப்பட்டு ஒரு கோயில் வைக்கணும். பிறகு அந்த சந்தேகத்தை அது கோயில் வைக்கணும். கோயில் வைத்து பிறகு அதுக்கு பொருள் வரும்போதுதான் உண்மை எடுத்து சொல்ல முடியும். ஆக அந்த நிலையில பிறகு செயின்ட் தாமஸ் என் கடவுளே என் தலைவரே அப்படின்னு இயேசுவர்களை கண்டுபிடித்தார். இயேசுவரன் கடவுளுடைய முகம் என்பதை கண்டுபிடித்தார். அதை சொல்றதுதான் தமிழ்நாட்டில் வந்தார். அதை சொல்லித்தான் இந்து மதத்தை உருவாக்கி இருக்கிறார். இந்து மதத்தை அழகா அதை விளக்கி இருக்கு. காரண காரியங்கள் கிறிஸ்தவ மதம் வேறு, இந்து மதம் வேறு. கிறிஸ்தவ மதம் கிறிஸ்து என்பதை அடிப்படையாக கிறிஸ்து கடவுள் இல்லை. கிறிஸ்து என்பவர் யூதர்கள் துன்பப்படுத்தப்பட போது அவர்களை விடுவிப்பதற்கு போராடிய அரசியல் போராளிகள். அதெல்லாம் இதுல தெளிவா வழக்கு இந்த நூல்ல விளக்கம் கொடுத்து அரசியல் போராளி மனிதர்கள். ஆனால் ஏற்றுவதெல்லாம் கடவுளின் மகன். இந்த எழுத்துள்ள ஏறுவார். நீ கிறிஸ்தவ கிறிஸ்தவன்னா அவங்களுக்கு ஏற்றுவதை பற்றி தெரியும், கிறிஸ்துவ பற்றி தெரியும். கிறிஸ்து அரசியல் போராளி. அதனாலதான் அகில கிறிஸ்தவ திருச்சபையாகிய கத்தோலிக்க திருச்சபை அதனுடைய தலைவராகிய போப்பாண்டவர் ஒரு அரசியல் தலைவரை தவிர ஆன்மீக இயக்கத்தில் இருக்கிற அரசியல் தலைவர். அவருக்கு ஐநா சபையில மெம்பர்ஷிப் இருக்கு. ஆக அரசியல் நிலையில பல காரியங்களை அவர்கள் செய்ய முடியும், ஆன்மீகத்தை புரிந்து கொள்ள முடியாது. கேள்வி கேட்கலாம், ஆன்மீகத்தை புரிந்து கொள்ள வேண்டுமானால் இந்து மதத்தை படிக்க வேண்டும். இந்து மதத்தில் படிக்கும் போதுதான் தென்னாடுடைய சிவனை போற்றி எந்நாட்டோருக்கும் இறைவா போற்றி என்ற அந்த முழக்கத்தின் அடிப்படை என்பதை புரிந்து கொள்ள முடியும். ஆக அந்த இந்து மதத்தை தான் இப்ப நாம இதுல
தெளிவுபடுத்தி இருக்கிறோம். பல்வேறு காரண காரியங்களோட விளக்கி இருக்கிறோம். இப்போ ஆன்மீக நிலையில அரசியலை கலந்து அரசியல் தலைமைக்காக ஆன்மீக இடங்களை விடுத்திருத்து புதிய இடத்தை கட்டுகிறார்கள். அவர்கள் அரசியல்வாதிகளே தவிர ஆன்மீகவாதிகள் அல்ல. மசூதியை இடித்துட்டு ராமர் கோயிலை கட்டியிருக்கிறோம். அப்ப கட்டி நம்ம வச்சிருக்கிறது இந்த ராமர் கோயில் எத்தனை நாளைக்கு பேசாம இருக்கும்? இப்பவே அது மக்கள் வந்து விட்டுருவாங்கன்னு பயந்து போய் அங்க சிமெண்ட பயன்படுத்தல, கம்பியை பயன்படுத்தல, முழுவதும் கல்லு கல்லாலே செய்திருக்கு. நேரத்தில் எடுக்கப்பட முடியாது. எவ்வளவு செய்தாலும் அதை இடிக்கணும் நினைக்கிறவங்களுக்கு இடிக்கிறதுல கஷ்டம். சொல்றது ஒண்ணுவா நீங்களே இடிக்கிறதுக்கு எழுதி அப்படி நினைக்கிற இல்லையா? நான் திருப்பதிமா சொல்றேன், என்ன நடக்குது விஷயம். ஆனாலே அவர்கள் கல்லாலே எந்த கல்லாலே பேசுகிறேன். அதை எடுக்கிறதுதான் முடியாது. இருக்கிற ஆயுதங்கள் அணுகுண்டுகள் அது உள்ள விளையாடு. அப்ப அதையெல்லாம் வரும்போது இது அரசியல், ஆன்மீகம் அல்ல. ஆன்மீகம்னா அடுத்தவங்க உள்ளத்தை பின்பற்றாம அவனும் நல்லா இருக்கணும்னு நினைச்சு வேலை செய்யறது ஆன்மீகம். அடுத்த நம்ம சித்திரது ஆன்மீகம் அல்ல. அந்த நிலையில இந்த காலத்துக்கு ஏற்ற கருத்துகள் நாம சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம். அந்த கருத்துக்கள் தான் இந்த புத்தகத்திலே இடம்பெற்றிருக்கின்றன. அந்த புத்தகம் தான் இந்த வெளியுறவாக நான் படித்து கொண்டிருக்கிறேன். இப்ப மணி ஒன்னாயிட்டு சாப்பிட்டு தேவையான கிறிஸ்தவ வெற்றிகளை இல்லைன்னா அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கிறேன். அதாவது கிறிஸ்தவ திருச்சபையில ஒரு திருச்சபை சொல்லுகிற போதனையை இன்னொரு கிறிஸ்தவை ஏற்றுக்கொள்வது இல்லை. அதை கள்ளத்தோடு சொல்றோம். ஆகையினால திருச்சபை பல பிரிவுகளாக பிரிந்திருக்கு. அதற்கு வரலாற்று காரணம் இருக்கிறது. இப்ப கள்ள போதனைன்னு சொல்ல ஆரம்பிச்சோம்னா நல்ல வேலையை எது அப்படிங்கிற கேள்விக்கு இந்த அன்பரால பதில் சொல்ல முடியாது. ஐயா முத்துசாமி அவர்கள் சொன்ன 69 கேட்டிருக்காங்க. கள்ள போதனைன்னு சொன்னா அதாவது அடுத்த கருத்துகள் போதனைகள்லாம் கள்ள போதனை அப்படின்னு வந்துடும். அப்ப நல்ல போதனை இல்லை அப்படின்னு கேள்வி வைக்கா நாங்க எந்த குறிப்பிட சொல்லிக் கொடுக்கிறோம்னா நல்ல போதனை அப்படிங்கிற உரிய பாராட்டல் வரும். அந்த உரிய பாராட்டல சரியாக இல்லைன்னா அப்படின்னு கேள்வி கேட்கா கேள்வி கேள்வியாகவே நிற்கும். ஆகவே அடுத்தவர்களுடைய அடுத்த திருச்சபையினுடைய போதனையை கள்ள போதனை என்று சொல்லக்கூடாது அப்படிங்கிறது சரியா, அல்லது அடுத்த திருச்சபையிலும் கள்ள போதனை தான் அப்படின்னு சொல்றது சரியா? யாராவது எழுந்து சொல்லலாம். நாம கோரிக்கிறத விட மற்ற போதனை எல்லாம் கள்ள போதனை அப்படின்னு சொல்லிட்டோம்னா எந்த திருச்சபை ஒண்ணுதான் சுயம்பு சரியான போதனை, மற்ற திருச்சபை அத்தனை கள்ள போதனை அப்படின்னு வந்துடும். அது சரியான அதான் அவருடைய நம்பிக்கை. கடவுளை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு அவருக்கு விளக்கம் சொன்னார். அதனால ஒரு புராண கதையை எடுத்து அதை போட்டு அதுல இன்னத்தை கேள்வி கேட்டா அப்போ அந்த கதையில உங்களுக்கு தலையில எப்படி ஏறி இருக்கு?
ஐயா அஞ்சு பேசுகிறார் எங்க இருக்கார்? எவ்வளவு இல்லைங்க, எல்லாரும் ஜாதகம். இப்ப அதுக்கு அடுத்த கேள்வியும் சொல்லுங்க, வாய்நாளையே சொல்லுங்க. கடவுள் எப்படி வராரா? கடவுள் எப்படி வராரா? சாத்தான் தெரியுது. நீங்க சாத்தானுக்கு ஸ்பெஷலிஸ்ட். கடவுள் எப்படி வரல? அவர் ஏன் எல்லாத்துக்கும் அடிப்படையா இருக்கிறார்? உங்களை படைச்சதும் அவர் தான், இந்த உலகத்தை படைச்சதும் அவர் தான். அது படைப்பு இல்லைன்னா நீங்க இல்லை, நானும் இல்லை. இல்ல இந்த காலையில நான் கற்றுக் கொடுக்கும் போது எங்க கொடுக்க முடியாது? காலை அடைச்சுக்கிட்டு உட்கார்ந்து முடியுங்க. காலையில கற்றுக் கொடுக்கல. இப்பேரண்டத்தை அவரின் கடவுள் என்ன சொல்றா? கற்றுக் கொடுக்கும்போது நீங்க எங்க வெளியில் இருந்தீங்க? நீங்கதான் உட்கார்ந்து இருந்தீங்கன்னா காதை அடைச்சுக்கிட்டீங்க, காதை பிறந்திருந்தீங்க. விளங்காம இருந்ததா? விளங்காம இருந்தா கேட்கலாம், எந்த இடத்துல விளங்கல அப்படின்னு கேட்கலாம், தப்பு இல்லை. புரிய தெரியல எனக்கு அப்படின்னு சொல்லலாம். சொன்னா மறுபடியும் புரியும்படியா விளக்குவோம். வேற யாரும் கேள்விகள்? அந்த சொல்லி இருக்கலாம். ஆன்மீக ஆத்மாவை பற்றிய கல்வியாகிய ஆன்மீகம் அந்த ஒருக்கா அவர்களுக்கு கேட்டால் அப்புறம் உடல் ஆன்மா ஆறாம் அறிவு மூன்றுகளை விளக்கம் இருக்க வேண்டும். இவரை பற்றி விளக்கம் மருத்துவம் சொல்கிறவர்கள் கல்விக்குரிய ஐயா நமக்கு சொன்ன விளக்கத்தின ஆன்மாவை பற்றிய விளக்கம் உடல் விதை ஆன்மா. ஆறாவது நிலப்பற்றிய விளக்கம் இருக்கா? இல்லை. ஆன்மாங்கிற சொல் இருக்கு, ஆத்மா அப்படிங்கிற சொல் இருக்கு, அதுக்கு என்ன பொருள் என்பது இல்லை. சரியான ஐயா? அதனால எபிரேயம், கிரேக்கம், லத்தீன் மூணும் கிறிஸ்தவர்களுக்கு ஆன்மீக மொழி. ஆன்மீக மொழின்னா அடிப்படையா கடவுளை பற்றி புரிந்து கொள்வதற்கு உங்களுக்கு வழிநடத்துகிற மொழி. இதெல்லாம் எடுக்க முடியும். தவிர உடல் உயிர் ஆன்மா அதை பற்றி விளக்கம் இல்லை. இதைத்தான் இந்த பொருள் நாள் கழித்து நீங்க சொல்றது சரிதான். அந்த ஆன்மொழியல் விளக்கணும் அந்த மொழிகள்ல இல்லை. ஆனா கிறிஸ்தவர்களுக்கு வழிகாட்டியாக இருப்பது அந்த 3 மொழிகள். அதனால கிறிஸ்தவர்கள் அந்த 3 மொழியையும் சிறந்த ஆன்மீக மொழியாக நாங்கள் நம்புகிறோம் அப்படின்னு சொல்லி முடித்தார். சரியானா? வேற யாருக்கும் சந்தேகம் இருந்தா கேள்வி. எபிரேயம், கிரேக்கு, லத்தீன் இந்த 3 மொழிகளும் ஆன்மீக மொழிகள். இதுதான் கடவுள் நமக்கு இந்த மொழிகள் வழியாத்தான் சொல்லிக் கொடுத்திருக்கிறார் அப்படிங்கிறது பொது நம்பிக்கை. அதனால உலகத்திலேயே சேர்ந்த மொழிகள் இந்த 3 தான், எபிரேயம், கிரேக்கு, லத்தீன். இதுக்கு மத்தியில நீங்க தமிழ் தான் சிறந்த மொழின்னு சொல்றீங்க. அதை நாங்க எப்படி ஏற்றுக்கிட முடியும்? கிறிஸ்தவர்களாகிய நாங்கள் எங்களுடைய மொழிகள் 3, எபிரேயம், கிரேக்கு, லத்தீன். லத்தீன்ல பழைய ஏற்பாடு, புதிய ஏற்பாடு எல்லாத்தையும் சேர்த்து வச்சிருக்கோம். பழைய ஏற்பாடு எங்களுடைய மொழியில் வச்சிருக்கோம்.
விவேகாடு கிரேக்க மொழியில வச்சிருக்கிறோம். ஆகையினால எபிரேயம், கிரேக்கம், லத்தீன் இந்த 3 மொழிகள் தான் சிறந்த மொழிகள். ஆகையினால சிறந்த ஆன்மீக மொழிகள். ஆகையினால தமிழதான் சிறந்த ஆன்மீக மொழின்னு சொல்றத நாம எப்படி ஏற்றுக்கிட முடியும் அப்படின்னு ஒரு ஆர்த்திக்கு என்கிட்ட கேட்டார். ஏன்னா அவருடைய நம்பிக்கையே என்கிட்ட கேட்டார். அப்ப நான் சொல்லும்போது இந்த 3 ஆன்மீக மொழிகள் என்றால் ஆன்மாவை பற்றிய கல்வி இந்த 3ல இருக்கா? இந்த 3 கிடையாது. ஆன்மாவை பற்றிய கல்வியே அங்க கிடையாது. அப்ப ஆன்மானா என்னன்னே தெரியாது. அப்ப ஆன்மானா என்னன்னே தெரியாத மொழிய நீங்க சிறந்த மொழின்னு சொல்றது எப்படி தப்பாச்ச? அதனால உங்களுக்கு 15 நாள் டைம் கொடுக்குறோம். அந்த 15 நாள் கழிச்சு திரும்பி உங்கள்கிட்ட பேசுவேன். நீங்க இந்த 3 மொழியிலையும் ஆன்மாவை பற்றிய கல்வி எப்படி சிறப்பாக இருக்கிறது என்பதை எனக்கு தெரிவிக்க வேண்டும் அப்படின்னு சொன்னோன்னா சரி அப்படின்னு சொன்னார். எனக்கு ரொம்ப வேண்டியவர் யாருன்னு கூட சொல்லிடுறேன். பிறக்குன்னா சரியா தப்பா தெரியல. ஐயா வேண்டாம்னு சொல்றாங்க. அதனால வேண்டாம். நல்ல நண்பர் ஆத்மீகர். அப்போ 15 நாள் கழிச்சு அதுக்கு தொடர்பு இல்லை. ஐயா ஆன்மீகங்கள் அங்க இருக்கா? இப்ப நம்ம கூட வந்திருக்கிறது ஒரு பெரிய அறிவாளி இங்க உட்கார்ந்துருக்க. அப்படி தரவா அலசி அலசி தூங்கி எடுத்து வைத்து அவர்கள் பேசுவதை நான் கேட்டேன். ஆகினால அவர்கள் இப்ப சொல்லணும். எனக்கு எல்லா காரியமும் எனக்கு தெரியும் இல்லையே. ஏற்பாடும் தெரியும், புதிய ஏற்பாடும் தெரியும், அந்த இருக்கிற இறைகளும் தெரியும். ஆகினால அவர்கள் நமக்கு வழிகாட்ட முடியும். சொல்லுங்க. சாத்தானை பற்றி ரொம்ப ஆராய்ச்சி பண்ணி ரொம்ப சிறப்பாக எழுதின ஒரு ஐயா. அதனால அவர் பார்க்கும்போதெல்லாம் சொல்லி ஐயா சாத்தான் எப்படி இருக்கிறான் அப்படின்னு கேட்க அவரும் சித்திரிக்கை போய் சொல்லுவார். அவர் பேரு அந்தோனி புஷ்பராஜ். இல்லைங்க காவல்துறையில நல்ல பணியாற்றி ஓய்வு பெற்ற அன்பர். அவர் கேட்டிருக்காரு, பூமாதேவி பூமியை கைகளால் தாங்கிக் கொண்டிருக்கிறார் என்று சொல்லும்போது யார் சொல்றா? அறிவாளிகளா? அறிவாளிகள் யாராவது அவர் சொல்லுவாங்களா? சொல்ல மாட்டாங்க. பகுத்தறிவாதி, அதாவது பொறியார் கொண்டவர்கள் பூமாதேவி எங்கு நின்று கொண்டு இருக்கிறார் என்று கேட்டால் அதற்கு பதில் இல்லை. பூமாதேவி பூமியை காரியத்தில் புரிகிட்டு இருக்காங்கிறது ஒரு கற்பனை, புராண கற்பனை. ஆனால் அதுக்கு பதில் எல்லாம் வராது. எனக்குரிய சந்தேகம் பைபிளிலும் சிவஞானபோதத்திலும் கடவுளை மையமாக கொண்டு உலகம் தோன்றியதாக சொல்லப்பட்டிருக்கிறது. இப்படி இருக்க பார்வதி கோயிலை 6 அறிவு வகைகளை கொண்டு எழுக்கிறார். அப்படி இருக்க கடவுள் என்பவர் நீங்கள் எங்கிருந்து வருகிறார், எப்படி பின்படுகிறார், கடவுளின் தோற்றம் பற்றி கூற முடியுமா? ஒரு அன்பர் எனக்கு எழுதியிருந்தார். மனிதனை படைத்தார் என்றால் அந்த கடவுளை படைத்தது யார்? கேள்வி கேட்கிறார். கடவுள் மனிதனை படைத்தார் என்றால் அந்த கடவுளை படைத்தது யார் அப்படின்னு கேள்வி கேட்டார். நீ எங்க பேசுற? ஊர்ல இருந்து பேசுறேன். அப்ப ஊருக்கு எங்க இருக்கு? இந்த பொருள் இருக்கா, வேற எங்க இருக்கா? இந்த பொருள் தான் இருக்கு. அப்ப பொருள் இருந்துதான் பேசுறேன்.
பூமி மட்டும்தானா? இந்த பேரண்டம் வேற இருக்குல்ல? ஆமா. அந்த பேரண்டம் எப்படி சொல்லலுது? ஏற்கனவே போன வகுப்புல உங்களுக்கு நான் கற்றுக் கொடுத்தேன். அவர்களை கேட்கும்போது அவர் உண்மையை ஏற்றுக்கொண்டார். ஏன்னா கடவுளை பற்றிய முழுமையான தெரியாது. நாமே பல சந்தேகங்கள் பல இடங்கள்ல எழுந்துறது இயற்கை. கடவுளை பற்றி தெளிவா தெரிஞ்சா என்று கேட்டால் அதுல ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஆதாமும் ஏவாளையும் சிருஷ்டிப்பது தனக்கு ஒரு பரிசுத்த மனவாட்டியை உருவாக்குவதற்காக வேதாகமத்தை பிரிக்கப்பட 3 பகுதிகளாக பிரிக்கப்பட்டிருக்கிறது. அது ஆதாம் முதல் ஆபிரகாம் வரைக்கும் அவர் எபிரேயர்களின் தெய்வமாக தன்னை வெளிப்படுத்தி காட்டுகிறார். மோசே முதல் இயேசு கிறிஸ்து சிலுவையில் மரிக்கிற வரைக்கும் அவர் இஸ்ரவேலர்களுக்கு தன் தெய்வமாக வெளிப்படுத்தி காட்டுகிறார். இஸ்ரவேல் என்றால் தேவராஜனால யாக்கோபுக்கு மாற்றப்பட்டதனால இஸ்ரவேல் அல்ல. ஆபிரகாமுடைய பெயருடைய முதலெழுத்தும் ஏவாளுடைய பெயருடைய முதலெழுத்தும் ராகேலுடைய பெயருடைய முதலெழுத்தும் ஈசாக்குடைய பெயருடைய முதல் எழுத்தும் இஸ்ராயேல் என்றுதான் வரும். அப்போ தன்னை இஸ்ரவேலர்களுக்கு தெய்வமாக தன்னை வெளிப்படுத்தி காட்டுகிறார். சிலுவையில் மதிக்கிற ஆண்டுகள் வினாடியில் திருத்தப்படுகிறது. ரத்தம் தண்ணீரம் என்று வருகிறது. அங்குதான் இந்த 12 கோத்திரத்தில் அல்லாதவர்களுக்கு சுவிசேஷம் பிரசங்கிக்கப்படுகிறது. இப்ப ஆண்டவர் வர வரைக்கும் எழுதுவதற்கும் தன் வெளிப்படுத்திய காட்டினால பைபிளுடைய எசன்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா அவர் மனவாளன், நாம் என்ன மனவாட்டி. அப்போ ஆதாமுக்கு ஒரு மனவாட்டியா ஆதாமில்தான் ஆண்டவர் என்ன பண்ணுவோம்னா அதாமா தேவன் என்றால் ரத்தம், ஆயுஷ் என்றால் எதிரத்துடைய முதல் எழுத்து. அந்த எதிரத்துடைய முதல் எழுத்து என்னன்னு பார்த்தீங்கன்னா அது 26 எண்ணெய் ரத்தத்தை கொண்டது. அந்த 26 எண்ணெய் ரத்தம் என்பதுதான் 2 ஏழு மேல ஒளியோ கீழே ஒளியோ இடையே யாருக்கோ எழுத்து. ஏழு என்றால் ஓய்வு, யார் என்றால் எதிரத்துடைய 6வது எழுத்து ஆணி. பரலோகத்தையும் பூலோகத்தையும் நினைப்பது இந்த ஆணிகளில் அடிக்கப்படுகிறது. இந்த ஆணிகளில் அடிக்கப்படுகிறவரை பிரதான தேவன் தன் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவுக்கு பேரு கிறிஸ்டோஸ் என்றதுதான் அது கிரேக்கத்தினுடைய லத்தீன் மொழியிலிருந்து வந்ததுனாலே கிறிஸ்து என்றால் அந்த அபிஷேகம் பண்ணப்பட்டது. அதனால அப்படி இயேசுவுக்கு யெஷுவா என்றுதான் பெயர். யெஷுவா மெஷியா, இயேசு கிறிஸ்து மேசியா. அப்ப பிதாவாகிய தேவனுக்கு யாரு யாரு. அப்ப பரிசுத்த ஆவியானவருக்கு என்ன எழுத்துன்னு இது 3 எழுத்து நான் சொல்லப்பட்டிருக்கிறது. எப்ரேயத்தில் ஆவியானவரின் முதல் அதிகாரத்தினுடைய 1வது வசனம் தான் 7 எழுத்துல அந்த வார்த்தை நிற்கிறது. 7 எழுத்து எப்ரேயத்துல 22 எழுத்துக்கள். இந்த 22 எழுத்துக்கள் 17 எழுத்துக்கள் தான் ஆதியாகமம் 1:1 வசனத்தை எழுதுவதற்கு உபயோகப்படுத்தப்பட்டிருக்கிறது. மீண்டும் உபயோகப்படுத்தப்படாத 16 எழுத்துக்களுடைய அர்த்தம் என்னவென்றால் உபயோகப்படுத்தப்பட்ட அனைத்து எழுத்துக்களும் உபயோகப்படுத்தப்படாத இன்றே 17 எழுத்துக்கள் இருக்கிறது. அது பிராணம். அதனாலதான் இயேசு கிறிஸ்து சிலுவையில அடுத்து 12 சீரர்களில ஒருத்தரை ஆண்டவர் கட்டளையிட வேண்டியது இருந்தது. ஏன்னா ஆதியாகமத்தின் 1வது அதிகாரத்தில் 1வது வசனத்திலே அவருக்கு 11 சீடர்கள் இருக்க வேண்டும் என்பது ஆதியாகமத்திலே தீர்மானிக்கப்பட்டது. இதெல்லாம் தீர்மானிக்கப்பட்டிருப்பாருன்னா முன்னதாகவே அவர் தங்கள் குமாரனாகிய மனவாட்டிய இயேசுவுக்கு ஒரு மனவாட்டியை உருவாக்க வேண்டும். இந்த மனவாட்டிக்கு தான் ஆதாமை உருவாக்குறாரு. ஆதாமுக்குள்ள இருந்துதான் ஆண்டவர் யார் இருக்கிறார்கள்? ஏவாளை இருக்கிறார். ஏவாளை சிருஷ்டிக்கு. அதனாலதான் ஆண்டவருடைய கைகளில் ஆண்கள் அடிக்கப்படுவதற்கு காரணம் என்ன என்று கேட்டால் அவர் கருத்தினால செய்த கிரியை சிலுவையில அது இருக்கணும்.
அதனால இருக்கிறோம். இந்த ஆறான எடுக்கிறாங்க ஏதாவது அவர்களுக்கு ஒரு பரிசுத்த சந்ததி உருவாக்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு உருவாக்கப்படுதுன்னா சாத்தானால் வஞ்சிக்கப்பட்டு அவர்கள் பரிசுத்தத்தை அங்கே இழக்கிறார்கள். ஆதியாகமம் 3ஆம் அதிகாரத்தின் 15 உங்களுக்கும் அவர்களுக்கும் பகையை உண்டாக்குவே அவர் அவன் தலையை நசுக்குவார், நீ அவன் குதிகாலை மிதிப்பான். அது முடிப்பதற்கு நம்ம தமிழில் மொழிபெயர்க்கப்பட்டா இருந்தாலும் எதிரத்தில் சிராய்ப்பை உண்டாக்குவார். அது என்ன சிராய்ப்பு? 3 மாதம் ஒரு அடப்பாடம் அது சாப்பிடணும். முடிச்சு ஆன்மா வருது சொல்லுங்க. அப்போ இந்த மனவாட்டியை அங்கே ஏழாவது கொடுக்க முடியல. அதுதான் அந்த ஸ்திரீயிலிருந்து சிறுவையில ஆண்டவர் சாத்தானை நசிக்கிற போது மனவாட்டி அங்கே பிறக்கப்படுகிறது. அந்த மனவாட்டி தான் சபை. சபைன்னா எழுத்தம்படி சபையில நீங்க நாம சபையா இருக்கிறோம். அதனுடைய ஆகியவர்கள் இருக்கிறது. அவர் நம்முடைய ஆத்மா மனவாளி. அப்படி விட்டுல ஆத்மாவுக்குதான் இதான் குமாரன். நீ வேதனை வெளிப்பிரகாரம் உத்தவரம் மகா பரிசுத்த ஸ்தலம். இதான் குமாரன் பரிசுத்தாரி. அப்புறம் வந்து ஆவி ஆத்மா செயல். இந்த ஆத்மா மனவாளனுக்கு எதிரத்துல இருக்கு நெறி இருக்கு. இன்னொருத்தர் வரும்போது அதனுடைய எக்ஸாக்ட் வேட ஆகிய அனுமதித்தான் இந்த இடத்துல என்ன கொடுக்கிறேன். அதனால இது உலகத்தோற்றத்துக்கு நின்றதாக இருக்கிறது. தமிழ் மொழி ஒரு வினோதமான மொழி. எந்த மாற்ற கருத்துல உலகம் முழுவதும் சொன்னாலும் நான் சில இடத்துல தமிழ் மொழியை வச்சிருக்கு பேசுகிறேன். தமிழ் மொழியில் இருக்கிற அந்த பொசிஷன் வேற எங்கேயும் இல்லை. எதுவுமே வேத மொழிதான். ஏன்னா கடைசி நாட்கள்ல ஒரு பரிசுத்த தோன்றும் என்று வேதாத்தின் வசனத்திற்கு வேதத்தை தான் பேசுறேன். என் சொந்த கருத்து அன்னைக்குமே நிற்காது. யானை எழுந்து போனாலும் தெரியும். அதனால எப்பிடத்துல ஆத்ம விட்டு நீக்கிறது ஐயா இருக்கிற மேற்கொள்களுக்கு நான் அடைப்படைந்து வணங்குகிறேன். என்ன இல்லைங்க ஆன்மீகம் இருக்குன்னு சொன்னா இதுக்கு நீங்க சொல்லுங்க. நீங்களும் தியாலஜி தானே. இப்ப இவர் வந்து இருக்காரு, வழியை வந்து சேர்ந்தாரு. முதல்ல அந்த 3 மொழியில ஆன்மீகம் இல்லை அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியுமா? எதை படிக்கல? 3 மொழியும் படிச்சிருக்கீங்க. புரிஞ்சிருச்சாரு ஐயா, நான் படிக்கலையா? அங்க இருக்கா எனக்கு தெரியாது, இருக்காது தெரியாது. அதான உங்க பதில். அங்கு இல்லை ஆன்மவியல், அங்கு இல்லை. ஆன்மாங்கிற சொல் இருக்கு, ஆனா அதை பற்றிய விளக்கம் அங்க இல்லை. ஒரு வார்த்தை எதுவும் சந்தேகம் இருந்தால் நீங்க கேட்கலாம். கதைகளில் சொல்லப்பட்ட ராமர் கதை உண்மையுள்ளதாக நம்புகிறார்கள் இந்துக்கள். அவையெல்லாம் கதை வடிவில் சொல்லப்பட்டது. அதை படிக்கிறார்கள். அதை பற்றி கொஞ்சம் விளக்குங்கள். கார்த்திக் அதாவது அடுத்த மாதத்தை பற்றி நமக்கு தெரியும். அதாவது ராமத்தை பற்றி வரலாறோ கதையோ ஏகப்பட்ட கதைகள் இருக்கு. 1 2 இல்லை. பழைய முதல்ல எழுதினது வால்மீகி ராமாயணம். அது பிறகு தமிழ்நாட்டில் உருவானது கம்பராமாயணம். இருக்கிற ராமாயணம் 100க்கு மேற்பட்ட ராமாயணங்கள் எழுத்து சொல்றாங்க. அது என்னன்னா வாழ்நாள் முழுவதும் துன்பப்பட்ட ஒரு மனிதர், அவருடைய முடிவு துன்பத்திலே முடியும். அதாவது ஒருவன் ஒருத்தின வாழ விரும்பினவர் ராமர். மனைவியோட அவர் காட்டுக்கு போக வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டுச்சு. அவர் குடும்பத்தில் ஏற்பட்ட பிரச்சனையினால மனைவியோட காட்டுக்கு போறார். அந்த காட்டுல மனைவியை இந்த ரூம் போயிட்டு போயிட்டான். அப்புறம் மனைவியை மீட்கிறதுக்கு பெரும்பாடுபட்டு யாராவது உதவி எல்லாமே கொண்டு மனைவியை மீட்டு கொண்டு வராரு. ஊருக்காரங்க திட்டுவாங்களேன்னு மனைவியை தீர்ப்பளிக்க சொல்றாரு.
அந்த அம்மா தூக்கி கொடுத்துருது. பிறகு அவரு நாட்டில் போய் வாழ்றாரு. ஓமராட்சி நடக்குது. அப்போ ஒரு ஆள் அவர் பெஞ்சாதியோட கொண்டு பெஞ்சாதி வளர்க்கிறார். அப்ப மற்றவங்க வந்து என்னப்பா அப்படி பெஞ்சாதி வளர்த்திருக்கீங்க அப்படின்னு சொல்லும்போது, ராமன் மீது மானம் வெட்டணும், மானம் வெட்டணும், சீதைக்கு குழந்தை வச்சு வாங்கணும். அப்ப குழந்தை யாருக்கு குழந்தைன்னு எனக்கு தெரியும் அப்படின்னு சொன்னதுனால நம்ம மனவருத்தப்பட்டு சீதை கொண்டு காட்டு வைக்கணும். காட்டு வச்சுட்டா அங்க ஒரு முனிவருடைய உறவுல சீதை இருக்கிறாங்க. அங்க இன்னொரு பிள்ளை வந்தது. அப்போ ராமர் பசுமரியாதை பண்றாரு. அந்த குதிரையை அழைத்து விட்டா அவங்க அதை கேட்டுறாங்க. அப்ப அவங்களோட போரிடுறாங்க. ராமர் போய் தன் குதிரையோடய போரிடுறாரு. அவங்க ஜெயிக்க முடியாது. பிறகு அவருக்கு மனசுக்கு ரொம்ப சங்கடப்பட்டு தற்கொலை பண்ணிக்கிறார். எப்படி? பக்கத்துல சரையன்னு ஒரு நதி ஓடுது. அந்த நதியில் ஆற்றுல இருந்து இறங்குறாங்க. சீதை அம்மா எல்லா பெண்களையும் பார்த்துட்டு இது பூமி வெடிப்புல விழுந்து அவங்க இறங்க போறாங்க. இதான் அவங்க துன்புற்ற ஒரு மனிதன். அவருடைய வரலாறை கேட்கும்போது எல்லாருக்கும் ஒரு இறக்கம். அவங்க இறக்கம் தான் ரொம்ப முடியல. நீங்க என்ன கேட்குறீங்க? அதே உலக சொல்லிக்கிறோம். அதே உலகத்துக்கு என்ன வாங்கிப்போம்? என்ன சொல்றது? நம்ப வைத்து புராணங்களை வரலாறாக மாற்றி வருவதற்கும் ஆளும் நிலவாதிகளை எதிர்ப்பது எப்படி? திருப்புவது எப்படியா, எதிர்ப்பது எப்படியா? மறுப்பு சொல்லலாம். வருவதற்கும் ஆளும் நிலவாதிகளை எதிர்ப்பது எப்படி? சொல்லலாம். எல்லாருக்கும் ஒரே கடவுளை பற்றி அவங்களுக்கு நடக்கணும். அப்ப ஒரே கடவுளே பிள்ளைகள் நாம எல்லாரும் ஒண்ணுக்கு ஒண்ணு அனுசரணையா இருக்கணும். அவர்களுக்கு அடுத்தவங்களுக்காக வாழணும் அப்படிங்கிறத பிரச்சாரம் நாம பண்றது மட்டும் இல்லை, நம்ம வாழ்க்கையில அது வரணும், நம்ம வாழ்ந்து காட்டணும். அப்படி செய்தோம்னா எல்லாரும் சிறப்பாக வாழலாம். சரியானா வேற எதுவும் வேற கோழிகள் பெற்றோர்கள் முன்னோர்கள் இருக்காங்க, மாதா பாட்டி இருக்கிறாங்க. மறுப்பு போரில வன்முறையாக கொலை செய்யப்பட்டது வேற, இயற்கை மரணம் வேற. அதனால நம்ம முன்னோர்கள்ல இயற்கை மரணம் அடைஞ்சவர்கள் அவர்களுக்கு இங்க வர வேண்டிய அவசியம். இப்ப நம்ம கொஸ்டின் போல அதுக்கு போல இப்போ நமக்கு வந்து தெய்வம் அப்படின்னு சொல்லிட்டு சில பேர் என்ன இருந்தாங்கன்னா தப்பாக பண்ணிட்டு கேட்பாங்க, தெய்வத்தால் ஆகாது அப்படின்னாங்க. தெய்வம்ன்றது என்ன அப்படின்னு திருக்குறள் திருவிழாவில் அதை பேசிப்பாரு. ஐயாவில் வழக்கமாக எழுதிக்கப்பட்டிருப்பாங்க. ஆனால் இந்த தெய்வங்களை பற்றிய அந்த புரிதல் நமக்கு நம்முடைய நம்ம நேசிப்பவங்க நம்ம பார்க்கல, போயிட்டாங்க, மறுத்து போயிட்டாங்க. ஆனால் அவங்க நினைவு நம்மளும் இருக்கு. அந்த நினைவுல சில வேலைகள் அவங்க வருவாங்க, நம்மகிட்ட பேசுவாங்க இருக்கும். சில அவங்க வந்து சில நமக்கு புதியான ஒரு கருத்துக்களோட சொல்லிட்டு போற மாதிரி இருக்கும். இது மாதிரிதான் சில விஷயம் நடக்கும். அப்ப வந்து அவங்க திருப்பி வர்றாங்கன்னு அர்த்தமா உண்டு. அப்ப அந்த தெய்வங்களை பற்றி நம்ம ஒரு தெளிவு சில பேர் இல்லாம இருக்குது. அப்போ அவங்க எல்லாம் வந்து நம்மகிட்ட வந்து பேசுவது சொல்லலாம்.
அப்படின்ற சில பேர் நம்ம கடவுள் வந்து பேசினாரு அப்படி சொல்றோம். சில பேர்ல அவங்க நமக்கு ஒரு நம்ம பார்த்த ஆட்களா இருப்பாங்க. சில பேர் வந்து புதுசா வர தோணலாம். ஒரு திடீர்னு பாருங்க, ஐயா வந்து இது நம்ம சகோதரர் சொன்னாரு, ஐயாவே வந்து என்கிட்ட பேசினாரு அப்படின்னு சொல்லி ஒருத்தர் சொன்னாரு. ஐயா இந்த பேசோட ஐயாவே வந்து என்கிட்ட அப்படி வந்து இப்போ விவசாயம் சொன்னாருயா, நான் சொல்றேன் பார்த்து எழுந்தேன் அப்படின்னு ஐயா பற்றி சொன்னார். என்ன பற்றி நிறைய பேர் சொல்லுவாங்க, உங்களை பற்றி கூட சொல்லியிருப்பாங்க. அப்படிதான் நமக்கு சில நினைவுகள் தோன்றுது இல்லையா? அடிப்படை அது சிலரை பற்றி நாம நினைக்கிறோம், அவங்க சிறந்தவர்கள் நம்புறோம், நமக்கு சிறந்த காரியங்களை அவங்க சொல்லித்தரணும் அப்படின்னு எதிர்பார்க்கிறோம். அந்த எதிர்பார்த்தல் அவங்க கனவுகள், இந்த கனவுல அவங்க வந்ததை வெளிப்படுத்திருப்பாங்க. சின்னதான கனவுல வருது, அதனால அதுல தவறு தெய்வம் ஒன்றே குலம் ஒருவனே தேவன், தேவன் தெய்வம் தேவர்கள் மூணும் இருக்கு. தேவன் ஒருமை, தேவி தன்மை, தேவர்கள் தன்மை. தேவி செங்கல் செங்கல், தேவன் ஆண்டார், தேவர்கள் கலர்ச்சார். அதே மாதிரி தெய்வம் தொழால் தெய்வம் தொழில் எழுதால் தெய்வன பெய்யும் மழை. அந்த இடத்துல வர்ற தெய்வம் என்பது தேவர்களை குறிக்கும். அதே மாதிரி தெய்வத்தால் ஆகாதெனின் முயற்சிகள் நெய்வருந்த தொழில்களை, அதுவும் தேவதைக்கு மொத்தம் 6 இடத்துல தெய்வங்கிற சொல்ல திருவள்ளுவர் பயன்படுத்தினார். அந்த 6 இடமும் தெய்வங்கிறது தேவதைதான். மையத்தை வாழ்வாங்கு வாழ்வன் வானுரையில் தெய்வத்தில் வைக்கப்படும் தேவதைகள். தேவதைகள்னா கடவுளுக்கு பணிகளை செய்கிறார். அப்ப கடவுளை அறியாத ஒரு கடவுளை பற்றி தெளிவுபடுத்தப்படுறதுக்காக சில கேள்வி கேட்ட உடனே அது யாருன்னு கண்டுபிடிச்சான்னு கேட்கணும். யாருன்னு என்னை யாருன்னு கண்டுபிடிச்சுட்டாங்க அப்படின்னு கேள்வி வந்துருச்சு. அதுக்காக சொல்றேன். ஏன்னா அதுவும் ஜெபம் பண்ண சொல்லுது, அதுவும் பெருசா சொல்லுது, அதுவும் நகப்படாதுன்னு சொல்லுது, வெண்ணப்பட கட்டுன்னு சொல்லுது, அபிஷேகத்தில் பேசிட்டு எல்லாம் பண்ணுது. ஆனா நான் வந்து சில, அதாவது ஒரு ஆன்மீகம் ஐயா சொல்லுவாங்க இல்லையா, இப்ப கடவுள் யாரு, கடவுளுடைய வல்லமை என்ன, மனிதர்களை பற்றியான புரிதல் என்ன, இது மாதிரி ஒரு காமனான கொண்டு போய் சில கேள்விகளை கேட்ட உடனே என்னை கண்டுபிடிச்சேன்னு சொல்லி கீழே வருது. கண்டுபிடிச்சேன்னா என்ன இருக்கும், அசுத்தாவினா நான் சொல்றத என்ன அசுத்தாவின்னு கண்டுபிடிச்ச அப்படின்னு சொல்லலாம். அப்படி அப்படிதான் நான் நினைச்சுட்டேன். ஆனா அதோட அது அதை பத்தி எப்பவுமே நிலையமா போயிடுச்சு. அப்படியா, இது உங்க அனுபவம். இந்த அனுபவமும் எண்ணி பார்க்க வேண்டிய அனுபவம் தான். ஏன்னா அந்த ஆள் வந்து தீவிர ஒன்றும் பண்ணல, தீவிரம் பண்ணலன்னா அது திருப்தி இருக்கா இல்லையே, ரெஸ்ட்லெஸ்ஸா இருக்குல்ல, ஒரு ரெஸ்ட்லெஸ்ஸா வீட்டுல வந்து அது அப்புறம் ஓடிட்டு இருக்குல்ல. நீங்க கேட்ட கேள்வியில அது பதில் சொல்ல முடியும். ஏன்னா அது ஒரு ஜெபம் பண்ற ஒரு வேலையுடைய ஆவியா இருக்கலாம். அந்த ஜெபம் பண்ற வேலைக்கு வந்து தியாகம் எல்லாம் தெரிஞ்சிருக்கணும்னு அவசியம் இல்லை.
நீ தியாலஜி அடிப்படையில் கேள்வி கேட்கும்போது கொஞ்சம் சொல்ல தெரியாது அப்படின்னு சொல்றது இயல்பு தானே. அதனால அது யூஸ் ஆயிடுச்சு. ஆமா, இப்போ இங்க இருந்தா நம்ம பதில் சொல்ல முடியும். அது ஒரு நம்பிக்கை. அந்த நம்பிக்கையே சொல்றாங்க. 33 கோடி தேவர்கள், 42 கோடி முனிவர்கள் அப்படி இப்படிலாம் புரிஞ்சுட்டு போவாங்க. செத்து போனவங்களெல்லாம் வந்து தெய்வத்திலும் போடுறாங்க. தெய்வத்திலும் போடுறோம். அவங்க தெய்வம் அதெல்லாம் என்ன சொல்லுவாங்கன்னா, அவங்க வழக்கமாகவே போகும்போது அவங்க தெய்வத்தோட தெய்வமாயிட்டாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அது செத்துப்போனவங்கலாம் வந்து தெய்வம் இல்லை. செத்து போனவங்க குறிக்கிறதுக்கு தெய்வத்திலிருந்து போடுறாங்க. தெய்வத்திலிருந்து போட்டாச்சுன்னா அவருக்கு எல்லாம் இறந்து போடுவாருன்னு அர்த்தம். அவ்வளவுதான். அது தேவர்கள் ஆகிட்டாருன்னு தான் சொல்றாங்க. அப்படி பொருள் தெய்வத்திலிருந்து சொல்லியாச்சுன்னா அவர் இல்லையா இறந்து போனாரு அப்படின்னு போடுறது. அதை செத்து போனவங்க என்ன ஆகிடுறாங்க? செத்து போனா என்ன ஆகுறாங்கன்னு கிறிஸ்தவத்துல போதிக்கிறது இல்லை. அவன் நல்லவனா இருந்தா கடவுளோட மருத்துவத்தில் இருக்கிறான், கெட்டவனா இருந்தா சாத்தானோட நரகத்தில் இருக்கான். புரிஞ்சுவான். 1000 வருஷம் போட்டா உடனே 1000 வருஷம் இருக்கு. அப்ப எங்க உட்கார்ந்து இருக்கான்னு கேட்பான். 1000 வருஷம் இருக்கு எங்க உட்கார்ந்து இருக்குன்னா செதுக்குதான். அப்ப 1000 வருஷம் இருக்கு எங்க உட்கார்ந்து இருக்குன்னா சொல்லுவான். கல்லறையில் உருவமும் உட்கார்ந்துருக்க முடியாது. கல்லறையில் எலும்புதான் இருக்கு, ஆணி இருக்காது. இல்லையே கடைசி நாட்டில் வரும்போது எலும்புகள் எல்லாமே வந்து இருக்குன்னு சொல்லிட்டு அது ஒரு நம்பிக்கையா? நம்பிக்கை என்ன சார் நீங்க அது எப்படி சரியா வரும்? கல்லறையில் அது வரைக்கும் உட்கார்ந்து கல்லறையில கட்டி வச்சிருக்கோங்க. கல்லறை எடுத்து அந்த உடலை அடக்கம் பண்றதுக்கு அந்த எலும்பு கெட்டு போகாம இருக்கு. அதெல்லாம் கல்லறை பயன்படும். எலும்பு ஆவி அவன் பெரிய ஆவி எங்க உட்கார்ந்து இருக்கிறாங்க. ஆவி அவ்வளவுதான் முடிஞ்சது. கல்லறைக்குள்ள போய் கிடக்குறோம். எப்படி தேடி பார்க்க முடியுங்க? எலும்பு உயிரடையுதுல்ல. எலும்பு உயிரடையுமா? எலும்பு எல்லாம் உயிரடையுது இல்லையா? உயிரடையாது. பயிரில் இருக்கு எலும்புகள உயிரடைந்து எழுந்து நின்றன அப்படின்னு வருது. அது ஆவியை பற்றி சொல்றதுக்கு இந்த இடத்த இன்னொரு வழக்கத்தை சொல்றாங்க. அதுதான் சொல்ல மாட்டாங்க. எலும்புகள் எப்படி நிற்கும்? இதுவரைக்கும் உலகத்துல ஏகப்பட்ட மனிதர்கள் தொழிக்கப்பட்டிருக்காங்க. அவங்களோட எலும்புகள்லாம் பூமிக்குள்ள இருக்கு. எல்லாம் எழுதி வந்தா என்ன ஆகுது? உலகத்துல இடமே கிடையாது. சரிங்கய்யா. இப்போ வந்து 1000 வருஷாச்சு வந்து மட்டாத தோட்டம், தோட்டம், கூட்டாத வீடு, இவ்வளவுலாம் இருக்குது. இவ்வளவு ஆசையா இருக்கிறாங்க. ஆண்டவர் வந்தாச்சுன்னு சொல்லி எங்க இருந்து வந்ததான் அந்த 1000 வருஷத்துல எல்லாமே வந்து 2000 வருகை அப்படின்னு சொல்றது இவங்களால புரிய முடியாது ஒரு கருத்து. அவர் குமாரனாக வந்தார். 2வது அவர் பரிசுத்தவாளியாக வந்தார். பரிசுத்தவாளியாக வந்தவங்க 2வது முடிஞ்சிருச்சு. இன்னும் இவரை வந்து அனுப்பி உங்களை உட்கார வச்சு 1000 வருஷம் கழிச்சு நீ புரிஞ்சாயா, 1000 வருஷம் வரைக்கும் அங்க உட்காந்துரு அப்படின்னு சொல்றீங்க. அதெல்லாம் புரியாத பேச்சு. 1000 அரசாட்சியை பற்றி ஒரு 1000 அரசாட்சி என்பது ஒரு கட்டளை. ஏன்னா 1001வது வருஷம் என்ன ஆகுதுன்னு கேள்விட்டா அந்த கட்டணைக்கு பயிற்சி ஏற்படுது. அப்பதான் புதிய வானம் புதிய பூமி அப்பதான் வரும்னு சொல்றாங்க. 1000 அரசாட்சிக்கு அப்புறம் தான் புதிய வானம் புதிய பூமி என்று உருவாக்கப்படும் அப்படின்னு சொல்றாங்க. புதிய வானம் புதிய பூமின்னு என்ன அர்த்தம்? பூமியில பெருசா படுக்க போகுது இருக்குமா? அப்ப புத்தகம் போல சுத்திடுவாங்க. புத்தகம் மாதிரி சுத்தப்பட்டுரும். அதெல்லாம் சத்தம் இல்லையா? கட்டணம்
ஆன்மீகத்தை கற்பனையில வளர்க்கக்கூடாதா? புராணங்கள் எவ்வளவு இருக்கு, அது மாதிரி ஒண்ணு இருக்கக்கூடாதுன்னு கேட்கல. ஆமா, இந்த இஷ்டப்படி கதை தானே புராணம். ஆனா பூமி எப்படி இருக்குன்னு தெரியாத நிலையில பூமி சொர்க்கப்படும். பூமி சொர்க்கப்படுறது பூமி பிடிச்சுக்கிட்டு இருக்கா, சாங்கிட்டு இருக்காங்க, ரொம்ப கற்பனை வேணும். ஐயா கூட சில காரியங்கள்லாம் ஐயா கூட கேட்கலாம். இதெல்லாம் வந்து புத்திகள் ஒருத்தர் கேட்டாரு, அது வந்து கொஞ்சம் நல்லா இருந்துக்கிறேன். இதை நீங்களாம் கொஞ்சம் கேளுங்க. பைபிளையே ஆராய்ச்சி பண்ணிக்கிறீங்களா? இப்போ பைபிளோட சேர்த்து கொஞ்சம் தமிழ் ஆராய்ச்சிக்கு வாங்க. போயிட்டு போங்க. ஏன்னா பைபிள்ல என்னன்னு தெரியாது, பைபிள் தெரியாதனால போயிட்டாங்க. ஆயிரம் மத்திய ஆதாயம் பைபிள் உங்களுக்கு புரியுமா? மத்தியின் முதல் அதிகாரம் ஆபிரகாமின் மகனும் தாவீதின் மகனுமாகிய ஆபிரகாமின் மகனும் தாவீதின் மகனுமாகிய இயேசு கிறிஸ்துவின் மகனார். இயேசு கிறிஸ்து ஆபிரகாமின் தாவீதின் இயேசு கிறிஸ்து கதவை இல்லை ஞாபகம் தெரிஞ்சிருக்கோம். அந்த பர்சன்ட் கடவுளா, அந்த பர்சன்ட் தெய்வமா? கடவுளுக்கும் தெய்வத்துக்கும் என்ன வித்தியாசம்னா, கடவுளுக்கும் தெய்வத்துக்கும் என்ன வித்தியாசம்? வித்தியாசம் கிடையாது. ஆமா, 100% கடவுள், 100% தெய்வம்னு சொல்றாங்க. இது சொல்லும்போது அப்புறம் கடவுளுக்கும் தெய்வத்துக்கு என்ன வித்தியாசம்? அந்த போட்டப்படுவது ஆபிரகாமின் மகனும் தாவீதின் மகனுமாகிய இயேசு கிறிஸ்து. மனுஷனும் கடவுள்னா சொன்னாங்க. இல்லை, 100 கடவுள், 100 மனுஷன். அது வேற இல்லையா? அது இயேசு கிறிஸ்து வளர்க்கிறது. இந்த போட்டப்படுறதுக்கு என்ன போகுது? அந்த மனுஷனுக்கு பிறந்தவங்க தான் நான் சொல்லியிருக்கு. அப்ப மனிதனுக்கு பிறந்தவன்னு சொன்னா ஆபிரகாம் வழியில தாவீதின் வழியில் வந்த யோசேப்புக்கு பிறந்தவர்னு அர்த்தமே தவிர பரிசுத்தாவுக்கு பிறந்தவர்னு அர்த்தம் இல்லை. முப்பொருள் பிற்பொருள் இல்லை என்றால் பிறவிக்கொள்கை விளக்கவும். பிறவிக்கொள்கை ஒரு கற்பனை, சரியானது கிடையாது. போன பிறவியில் இப்படி இருந்தேன், இந்த பிறவியில் இப்படி இருக்கிறேன், அடுத்த பிறவியில் இப்படி இருக்கிறதுலாம் கற்பனையே தவிர அது உண்மை இல்லை. உண்மை இருந்தா போன பிறவிக்கு செய்த முன்னேற்றின் காரணமாகத்தான் இந்த பிறகு வருது. அதான் அவங்க நம்பிக்கையை சொல்றாங்க. அப்போ பிறவிக்கு சொல்லக்கூடிய முதல் பிறகு எப்படி வந்தது? அதுக்கு முந்தின பிறகு இல்லையே. முந்தின பிறகு இருந்தால்தானே அதில் இருக்கிற முன்னேற்றி சென்றபடி முதல் பிறகு வரும். அப்படி இல்லைன்னு கேள்வி கேட்டா அவங்க பதில் சொல்ல முடியாது. பதில் இல்லை. சரியான அது எதுவும் சந்தேகம் தான் புரியும். அடியோடு வலுவமாக பின்பற்றும். எனவே நான் பெருமாளை வணங்கலாவா? பெருமாளை வணங்கினாத்தான் நீங்க வலுவமாக வச்சுக்காதீங்க. பெருமாளை வணங்கலைன்னா நீங்க வலுவத்தை வச்சுக்காதீங்க. கடவுள் ஒருவரே, அவர் பல கடவுள்களில் வணங்கப்படுவார். நான் வருடத்தை பின்பற்றலாமா? சைவருக்கு அது சிவனுக்கு சொல்றது, வைணவருக்கு அது விஷ்ணுவை சொல்றது. சிவபெருமானுடைய இடது பக்கத்தை பெண்ணாக சொன்னால் அப்போ நம்மை மகன், பெண்ணாக சொன்னால் அது சைவம். சிவபெருமானுடைய இடது பக்கத்தை ஆணாக சொன்னால் அது வைணவம், விஷ்ணு. விஷ்ணு எங்க இருக்காருன்னா சிவபெருமானுடைய இடது பக்கத்தில் இருக்கிறார். அதே மாதிரி பாரம்பரியமா எங்க இருக்கிறாங்கன்னா
சிவபெருமானுடைய இடது பக்கத்துல. அப்ப இடது பக்கத்துல 2 பேரும். இடது பக்கத்துல விஷ்ணு இருப்பதாக சொன்னால் அது வைணவம், சக்தி இருப்பதாக சொன்னால் அது சைவம். சரிதானம்மா? மந்திரம், சூன்யம், பழுப்பு, ஏவல் இன்னும் நிறைய இருக்கு. இதெல்லாம் பற்றிலாம் வந்து பைபிள் வர பழைய ஏற்பாடுலாம் சொல்லுது. அப்போ இதை பற்றி ஒரு தெளிவு வேணுங்க. அதாவது சைக்காலஜி, அதாவது மனோதத்துவ நிலை, உங்களை பார்த்து பயன்படுத்துறதுக்கு பல காரியங்கள் புள்ளி சொல்லுவோம் வைக்கிற பெரியவர்கள் எனக்கு தெரியும். ஒரு நாள் ஒருவர் வந்தார், நடந்ததை சொல்றேன். நான் திரும்புறத்துல கட்டுரையில் இருக்கிறேன். அப்போ எங்க வீட்டு பக்கத்துல இருக்கிறார். அவர் வந்தார், ஐயா நான் புள்ளி சொன்னெல்லாம் செய்வேன், என்கிட்ட பெண்கள் நிறைய வந்து புள்ளி சொன்னிய செய்ய சொல்றாங்க, புள்ளி சொன்னிய நான் செய்யறேன் அப்படின்னு. உடனே அவருக்கு நான் சொன்னேன், நல்லா கவனிங்க, புள்ளி சொன்னியத்துல எனக்கு நம்பிக்கை இல்லை. ஒரு சூழ் ஏதாவது பணம் வாங்குறீங்க, அந்த பணத்தை தந்துடுங்க, எனக்கு புள்ளி சொன்னியம் பண்ணுங்க. அப்போ எனக்கு அந்த பாதிப்பு வந்தோட நம்பிக்கை வரும் அப்படின்னு அவருக்கு சொன்னேன். அதெல்லாம் எல்லாருக்கும் பண்ண முடியாதுங்க, தடுப்பூசி இருக்கிறவங்களுக்கு தான் செய்ய முடியும். தடுப்பூசி அதாவது சின்னப்படங்கு வைக்கிறவங்களுக்கு தான் வைக்க முடியும், தடுப்பூசி இல்லாதவங்களுக்கு வைக்க முடியாது. ஐயா தடுப்பூசி இருக்கிறவங்களே அவன் துன்பப்படுவானே அப்படின்னு அடுத்த கேள்வி அவர்கிட்ட கேட்க. ஆமா, உங்க பிள்ளைகள் எல்லாம் ஒழுங்கா பிறந்திருக்காங்களா? இப்படி ஏமாத்திக்கிட்டு இருக்கிறவங்க ஏமாத்திக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு பிள்ளைகள் பிறக்கிறது குறைபாட்டாக பிறக்கும் அப்படின்னு பெரியவங்க சொல்றாங்க. உங்க நிலைமை என்னன்னு கேட்க நடந்த ஒண்ணு உடனே ஆரம்பிச்சு, ஆமா ஏன் பிள்ளை பூரா கை இல்லாம கால் இல்லாம காது இல்லாம பொருடு செய்து இப்படி பிறந்திருக்குங்க. அதனால இப்படி பிறந்திருக்குங்க, இருந்தாலும் நீ செய்யறத விட்டுருக்கு சரியா? ஆனா பணத்தை கொண்டு கொடுத்து எனக்கு சிறை சொல்லி கட்டிப்படுத்திக்கிட்டு இருக்காங்க. அப்ப அந்த வரவை நான் எப்படி விடுறது எனக்கு தெரியல. வரவை விடலைன்னா இப்படித்தான் பிள்ளைய இருக்கு. நீர் செய்கிற அந்நியத்தை உங்க பிள்ளைய பாதிக்குன்னு சொன்னேன். கருத்து அவர் செய்த நன்மை தீமை அவரோட பாதிக்கும். முடிஞ்சுதா? எல்லாம் அறியாமை. அதான் சொல்றது, எனக்கு செய்ப்பேன்னு சொல்லி நான் பணத்தை கொடுக்கறது தயாரா இருந்தா அதனால அழ ஆரம்பிச்சிட்டாரு. பத்தி கேட்டவங்க சில பேர் இப்போ வந்து தரிசனம் பார்த்தேன், இதெல்லாம் சொல்லி நடக்குது, அவங்க சொல்றது ஆமா இப்படிலாம் நடந்துக்குதுன்னு சொல்றாங்க. உடனே வந்து அது விடுதலை கிடைக்குதுன்றாங்க. ஏமாத்துறவன் ஏமாறுறவனை எப்படி வேணாலும் ஏமாத்துவாங்க. இவனை என்ன தானே செய்கிறது செய்வன் மந்திரம் செய்யப்படுகிற வினை மந்திரம் ஐயப்பு ஐப்பு ஏவல் இன்னும் நிறைய இருக்குது. அதாவது அது பூரா ஏமாறுறதும் போய் கேட்டு இல்லை ஐயத்தை கேட்குதுன்னா, இப்போ நம்ம பழைய ஏற்பாட்டில் நம்ம படிக்கிறோம், உபாகமம் 18ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம்லாம் படிச்சிங்கன்னா சமயக்காரன் நான் நாள் பார்க்கல பிடிச்சி விடுவேன், இதெல்லாம் வந்து இருக்க வேண்டாம் இதெல்லாம் சொல்லியிருக்கு உங்களுக்குள். அப்படின்னா அந்த நாள் வந்து இது தொடருதா? அதுதான் ஏமாத்துறவன் எல்லா காலத்திலும் இருப்பாங்க. ஏமாறுறவன் இருக்கிற வரைக்கும் ஏமாத்துறவன் இருப்பான். நாம அதாவது ஏமாறுறவங்களா இருக்கக்கூடாது.
பேராசை வந்தா அந்த பேராசை இவனை ஏமாத்துக்குள்ள மாட்டிருக்கான். விசாசன சொத்துலமே இடத்துங்க ஆண்டவர் சொன்னார்ல விசாசனை துறக்கிறான்னு சொல்லி ஒன்றே குலம் ஒருவனே தேவன் அப்படிங்கிற அந்த கருத்தின் அடிப்படையில் இணைந்த நம் உலகங்களுக்கு முதலாவது எங்களுடைய நல்ல நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த மதங்களை கடந்த ஆன்மீகம் வரும்போது எப்போதுமே இதுக்கு கூட்டம் கம்மியாக தான் இருக்கும். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மதத்துல சிக்கிக்கிட்டு இருக்கும்போது இன்றைக்கு ஒவ்வொரு தேசத்திலையுமே அரசியல் மதத்தில் வைத்து நடந்து கொண்டிருக்கின்ற வேலைகள்ல மதங்களை கடந்த ஒரு ஆன்மீகம் அதனுடைய அடிப்படையில ஐயா வரலாற்று அடிப்படையில உலக மதங்களை எல்லாம் ஆராய்ச்சி செய்து சென்னை பல்கலைக்கழகத்தில் உணவு பக்கம் பெற்றிருக்கிறாங்க. அந்த ஆய்வின் அடிப்படையில எல்லா மதங்களையும் இணைக்கக்கூடிய இந்த தோமாவளி இந்த தமிழர் சமயம் ஐயா செய்ய வேணும் அதை விளக்கி ஐயாவுடைய அருமையான புத்தகம் வெளியே வந்திருக்கிறது. ஆகவே வந்த ஒவ்வொருவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். குறிப்பாக மகாராஷ்டிராவிலும் வந்திருக்கிற பிஷப் செல்வன் ஐயா இந்த கூட்டத்திற்காகவே அங்கிருந்து கிளம்பி வந்திருக்கிறாங்க. அவங்களுக்கு எங்களுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். ஆகவே எல்லாரும் உங்களுடைய கடன்களை பற்றி நன்றி சொல்கிறோம். நன்றி ஐயா. எப்பவுமே நம்ம அண்ணாவுடைய விருதத்துல கூட இருந்து இந்த மாநாடுகளையும் இந்த கூட்டங்களையும் எப்பொழுதுமே கூட இருந்து நடத்தி கொண்டிருக்கின்ற நம்முடைய பாஸ்டர் லூர்துசாமி ஐயா துரைமுருகன் ஐயா அவர்களுக்கும் நம்மளுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். பல கூட்டங்களை அவங்க தமிழ்நாடு முழுக்க நடத்தி இருக்கிறாங்க. அதுக்காக அவர்களுடைய நேரத்தை உழைப்பை பொருளை கொடுத்து இந்த ஊழியத்திற்கு வந்து ஒரு திருக்குறள் பேரவையை நிறுவி பல காரியங்களை செய்து கொண்டிருக்கின்றாங்க. அவங்களுக்கும் நம்ம நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். பாஸ்திரியா சொன்னது போல இந்த கூட்டம் நடப்பதற்கு உறுதுணையாக இருக்கும் என்னுடைய தூவர் அண்ணன், அதற்கடுத்து இதற்கு பின்புலத்தில் இருந்து ஏற்பாடு செய்த சாம் பாலின், அப்புறம் அந்த புத்தகத்தை பார்த்து கொண்டிருக்கின்ற சம்பத் ஐயா, டிவி, இந்த டெக்னிக்கல் இந்த வீடியோ இதெல்லாம் பொறுப்பெடுத்துட்டு இருக்கிற ரேமன், இவர்கள் எல்லாருக்கும் நம்ம நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம். இவர்கள் எல்லாருமே நம்மளுடைய குடும்பம் மாதிரி. ஆகவே அவர்களுக்கு நமக்கு தனியாக அவங்க நன்றியை எதிர்பார்க்கறதில்லை, ஒரு குடும்பமா ஓடி வந்து இணைந்து செய்கிறார்கள். அதுவே அவர்களுக்கு நம்மளுடைய மனமார்ந்த நன்றி. அதை தொடர்ந்து இந்த ஊழியத்தில் நம்ம பங்கெடுப்போம். இந்த கருத்துக்களை இந்த புத்தகங்களை வாங்கி மற்றவர்களுக்கு கொடுப்போம். இந்த கருத்துக்களை நம்ம பரப்புவோம். வேற யாரையும் நான் விட்டுருக்கேன்னு தெரியல. வெளியூர்லேருந்து வந்திருக்கிற கிங்ஸ்லி, கார்த்தி, நம்முடைய அன்பர்கள் அனைவருக்கும் நம்முடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். சாம் சுந்தர் ஒரு நெடுங்காலமாக நம்மளுடைய இதில் பயணம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. நம்மளுடைய அண்ணன் ரத்னாவன் அண்ணன், இந்த மாதிரி ஒவ்வொருத்தரையும் நம்ம பேர் சொல்லிக்கொண்டே போகலாம். அதுவே அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி. இன்னைக்கு வந்ததுக்கு இந்த புத்தகங்களை வாங்கி படிப்போம். தொடர்ந்து ஐயாவிடத்துல நம்ம கேள்வி கேட்போம். தேவைப்பட்ட இன்னொரு செஷன் கூட நம்ம ஒரு ஆன்லைன்ல ஏற்பாடு செய்யலாம். அதை தொடர்ந்து இந்த ஊதிய கருத்துக்களை பார்த்து வருவோம். அனைவருக்கும் மீண்டும் நன்றி. அந்த ஆதரவுகளுக்கெல்லாம் முதன்மை ஆதரவு மீது இருக்கிறதோ பெருமைப்படுகிறோம். என்னுடைய முழுதுமே திருக்குறள் சைவ சித்தாந்தம் ஒப்பாயும் அதுதான் என்னுடைய பேசிஸ் அந்த பேசிஸ்க்கு கடைசியில மொத்தம் அழிக்கிறதுக்கு கூட்டம் வச்சிருந்தாங்க. அறிஞர்கள் வந்து கேள்வி கேட்பாங்க, நான் பயிற்சி வரணும். அப்படி வச்சிருந்ததுக்கு வறுமை ஆதரத்துல அந்த ஜெயச்சந்திரன் என்ற ஒரு அறிஞர் அங்கே இருந்தார். அவரு வந்திருந்தார். அப்ப எல்லாம் கூட்டம் முடிஞ்ச பிறகு அவர் என்ன பெருமை ஆதரத்துக்கு நீங்க வந்து இந்த கருத்துக்களை பேசணும்னு அழைச்சார். அவரை அறிஞர். சரி தான் போகணும். ஆனா ஆதின கருத்துங்க வேற, அவங்களுடைய நடைமுறைகள் வேறு. அப்ப அவங்களுடைய நடைமுறைப்படி
எதிரியாக வந்தாங்கன்னா அவங்கள கொலை செய்து உழைச்சு அது மேல ஒரு பொன்னங்க நட்டிருக்கும். அது மாதிரி உள்ள நடைமுறை. அதனால இவர் கூப்பிட்டு வந்து நாங்கள் வேறேன்னு சொன்னோம்னா, என்னுடைய நண்பர் காவல்துறையில ஒரு பெரிய பதவியில் இருக்கிற நண்பர், ஐயா அங்க இந்த மாதிரி நடைமுறை இருக்கு, நீங்க அந்த போடுறது சரியில்லை அப்படின்னு. சரி, நாங்க அங்க அவங்க வைக்க கண்டூரி கொடுக்க மாட்டோம். அது பக்கத்துல இருக்கிற ஊர், பெரிய ஊர், அந்த ஊர்ல நாங்க தங்கிக்கிட்டு அப்ப அங்க போயிட்டு வர்றோம்னு சொல்லிட்டு அங்க போனோம். அங்க போய் அவங்க கேட்கிற கேள்விகளுக்கெல்லாம் பதில் சொல்லிட்டு வந்தோம். ஆனா அவர்களுக்கு அடிப்படையே ஜாதி தான். அந்த ஜாதியை அடிப்படையை வச்சுதான் அந்த மடங்கள்ல இயங்குது. துணிப்படுத்தா அந்த மடங்களுக்கு பேரு பிராமணர்கள் சொல்றது சூத்திர மடம். இவர்களெல்லாம் சூத்திரர்கள், சூத்திர மடம்னு சொல்றது. அதனால அங்க போன அனுபவமே தனி. கேட்ட கேள்விகள்லாம் நம்ம பதில் சொன்னோம். அது கூட நிறைய கதை இருக்கு, அது சொன்னா இருக்குக்கிட்டே இருக்கு. சரிதானே? ஆமா, புறப்பட்டு போங்க. உள்ளத்துல இருக்கிற பிசாசு, மனசுல இருக்கிற பிசாசு. ஆமா, அதான் பார்க்கணும். மனம் பேய் 30 கேள்வி நிறைய இருக்கு. தெளிவா இருக்கு. நான் சொன்ன மாதிரி ஒரு பாஸ்ட் போன 2 வாரத்துக்கு முன்னாடி ஃபோன் பண்ணி, ஐயா நான் மனசு ரொம்ப லேசா இருக்கியா அப்படின்னு. என்ன விஷயம் அப்படின்னு கேட்டேன். எல்லாருக்கும் பேச முடியுது, எல்லாரையும் அன்பு செய்ய முடியுது, இல்லைன்னா இப்போ ஒரு மாதிரி இருக்குமா இருந்துச்சா? ஏன்னா என்ன சொல்றாங்கன்னா, ஒரு வந்தாரு என்னை பாப்பாவை ஸ்கூல்ல கூப்பிட்டு போனாரா, அந்த அந்த டீச்சர் சொன்னாங்களாம், எனக்கு ஒரு பிரச்சனை சொல்லிட்டு நீங்களாம் நல்லா ப்ரேயர் பண்ணுவீங்களா ஃபாதர், ப்ரேயர் பண்ணுங்க அப்படின்னு சொன்னாங்களாம். அப்புறம் சொல்லிட்டு அவங்களுக்கு ப்ரேயர் பண்ணிக்க அவங்களுக்கு நல்லா ஆயிடுச்சு. அவங்களுக்கு ரொம்ப நன்றி சொல்லியிருக்கிறார். இப்போ இவர் அவங்க ஆண்டவர் இயேசு உதவி பண்ணாரு அப்படின்னு சொன்னா அதில் சொல்றதுக்கு எனக்கு எப்படி சொல்ல முடியும் அப்படின்னா, அப்போ சொன்னாரா, நீங்க ஏன் அப்படி யோசிக்கிறீங்க? நீங்க நான் சொல்ல யோசினார் என்ன சாமி இல்லை, அவர் கடவுள், அவர் எல்லாருக்கும் முடியும். அவரை நீ ஈசன் சொல்லலாமே அப்படின்னா, ஈசன் சொல்லலாமா? ஈசன் தான் என்ன சுகமாக்குனாரா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷப்பட்டாங்களாம். அதுக்கப்புறம் அவங்க எல்லா இதுலையும் அவங்களுடைய கல்லூரி, அவங்களுடைய பீரியட்ல இதெல்லாம் அவங்க கூப்பிடுவாங்க. இது எல்லாரையும் பார்த்து எல்லாரும் அன்பா பேசுறதுக்கு, பழகிறதுக்கு, நேசிக்கிறதுக்கு எனக்கு நீங்க இந்த தமிழர் ஆன்மீக கருத்து திருக்குறள் வழியா நீங்க கொண்டு வந்து கொடுத்தது ரொம்ப சந்தோஷமா இருக்கு, உங்களோட மனசு ரொம்ப லேசா இருக்கு அப்படின்னாரு. நம்ம பாருங்க, அவருடைய வாழ்வில் என்ன இருந்துச்சுன்னா, இவ்வளவு நாள் இருக்கணும் இருந்ததுன்னு நமக்கு ஒரு குற்றத்தாரு வெளிநாட்டு கடவுள் வெள்ளக்கார சாமி அப்படின்ட்டு பேர் நூலாது. இப்போ அவருக்கு நம்ம தெளிவாக இருந்ததுனால நான் தமிழே சொல்லிட்டு போறேன். நான் தமிழை பிரார்த்தனை பண்றேன், நான் சிவபுராணம் சொல்றேன், பாடுறேன் அப்படின்னு ரொம்ப சிறப்பா இருக்கு. எல்லாரும் ரொம்ப அன்பா நானும் சேர்த்துக்கிறோம் அப்படின்னு சொல்றாங்கன்னு சொன்னார். இதுதான் கடவுள் இந்த நாட்டில் ஐயா அவங்களுக்கு கொடுத்த அந்த, அதாவது அனைத்து மதங்களையும் ஒன்றிணைத்து அறவருக்கு இந்து மத எழுச்சி என்பது நமக்கு பின்னால பார்க்க முடியும். ஐயாவுக்கு ரொம்ப நன்றி. வேற இருக்குதா? வேற ரொம்ப தொழில் வந்திருக்கீங்க, நல்ல இங்கே அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் தகப்பனை,
இந்த நாளுக்காக மக்கள் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய அளவில்லாத அன்பினாலே, இரக்கத்தினாலே எங்களுக்கு இப்படிப்பட்ட ஒரு அற்புதமான சிறப்பான ஒரு வாய்ப்பை, ஸ்லாக்கியத்தை நீர் கொடுத்ததற்காக இந்த நாளுக்காக மக்கள் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்நாளிலே எங்கள் மத்தியிலே பகிர்ந்து கொள்ளப்பட்ட இந்த சிந்தனைகளை, இந்த உண்மைகளை நாங்கள் தெளிவாக புரிந்து கொண்டு எங்கள் வாழ்க்கையில அவைகளை நாங்கள் அமல்படுத்த, அநேகருக்கு இதை பற்றி எடுத்து சொல்ல எங்களுக்கு நீர் கிருபை தந்தருள வேண்டும் என்று சொல்லி கெஞ்சுகிறோம். அருமையான ஐயாவுக்காக நன்றி செலுத்துகிறோம். நீர் அவர்களுக்கு நல்ல தீர்க்காயுசையும், சரீரத்தில் பலத்தையும், ஆரோக்கியத்தையும் கொடுத்து இந்த பணியை அவர்கள் தொடர்ந்து செய்ய நீர் அருள் செய்ய வேண்டும் என்று சொல்லி கெஞ்சுகிறோம். அருமையான அலியூர் ஐயாவுக்காகவும் இன்னும் இந்த டீம்ல இருக்கிற ஒவ்வொருவருக்காக நான் நன்றி செலுத்துகிறோம். ஒவ்வொருவரும் பட்ட பிரயாசங்களுக்காக நமக்கு நன்றி செலுத்துகிறோம். மீண்டும் நாங்கள் ஒருவர் சந்திக்கும் வரை உம்முடைய கிருபை, உம்முடைய பரிசுத்த ஆவியானவர் எங்களை நடத்த வேண்டும் என்று சொல்லி ஜெபி. இங்கு நாங்கள் புறப்பட்டு எங்கள் வீடுகளில் செல்லும் பொழுது உம்முடைய பாதுகாப்பு எங்கள் ஒவ்வொருவர் மேலும் இருக்கட்டும். மகிமை உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் கேட்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. அனைத்து மதங்களை ஒன்றிணைத்து அரவணைக்கிறதான இந்து மதம் எழுச்சி பெற வேண்டும் என்கிற இந்த அடிப்படையில் இந்த கருத்துக்களை நமக்கு சுருங்க சொல்ல வழங்கி வைத்திருக்கிறார். இவர்களை நன்றாக தெளிவாக தெளிவுபடுத்தி படிக்கிறதுக்கு அது நல்ல ஒரு வகுப்புகளை பெறுவதற்கு ஐயா முன்னோடு இருக்கிறார். அதனால இதற்காக தங்கி படிக்கிறதுக்கு முன்னுரைகளை வரவேற்கிறோம். ஆனால் ஐயா அதுக்கான வழிகளை ஒழுங்குபடுத்துவாங்க. எல்லாத்துக்கு படிக்கக்கூடியவங்க, அவங்களுக்கு அதிகமானவங்க, நீங்க படிக்க நினைக்கிறவங்க சொல்லி தொடர்பு கொள்ளுங்க. அதை சீக்கிரத்தில் அதை ஒழுங்கு பண்ணா அவங்க, ஏன்னா அது பிறகு அவங்க எதுக்கு பயன்படுத்த போதும் சொன்னா மற்றவங்க ஒரு கோர்ஸ் ஒன்று படிக்கிறாங்க, அதை படிக்கிறது இருக்குன்னா அவங்க வேலை கிடைக்கும் அப்படின்னா